வாங்க. வெல்கம் டு ஃபிஷ் ஷாப் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோ கொண்டாத்துக்கு முன்னாடி தான் இன்னொரு வீடியோ போட்டோம். இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோன்னா, நாம் போன வீடியோ போடும்போது கப்பி குட்டி போட்டுருந்துச்சு கிராஸு, அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம நேற்று விட்ட ஷார்க் இதில் தான் இருக்குது. நேற்று விட்ட ஷார்க்கு நேற்று தண்ணி எவ்வளோ கிளியராக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ தண்ணி இதாகிடுச்சு பாருங்கள், அழுக்காயிடுச்சு. க்ளீன் பண்ணலாம் ஒரு நாள். இப்போ வந்து கப்பி குட்டி போட்டது காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இல்லை அதுதான் குட்டி போட்டிருக்கு, பார்த்தாலே தெரியுது. குட்டி வந்து இங்கே தான் எங்கேயோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 குட்டி இருக்குது, பிடிச்சி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நெட்டில் ஒரு குட்டி இருக்குது, பார்த்தா தெரியும். இன்னொரு குட்டி பாருங்கள், இன்னொரு குட்டி இதான் இங்கே இருக்குது. இது 2ஐயும் தனியாக பிடிச்சி விட்டுலாம். மிச்ச குட்டிலாம் நான் ஸ்கூல் போன டைமில் மற்ற கப்பி இங்கே சாப்பிட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இது தனியாக பிடிச்சி விட்ற கண்ணில் இருப்பாக்கலாம். இல்லை எதில் விட போகிறேன்னா நீங்கள் தான் சொல்லணும் எதில் விட போகிறேன்ட்டு. பார்க்கலாம். அதில் எது தண்ணி அழுக்காக இருக்கோ அதில் விட வேணாம். இதில் விடலாமா இதில் விடலாமான்னு பார்த்தா பெட்ரு இதில் தான். இதில் இருக்க குப்பி எடுத்துடலாம். ஏன்னா அதை க்ளீன் பண்ணோம்னா இந்த இப்போ இது படுத்தில் தான் கட்டியிருக்கனால அதெல்லாம் திருப்பி ஒரு தாட்டி கட்டணும். இது இந்த கண்டெய்னர்லாம் ஒரு வீடியோ போட்டோம், பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்து ஓரளவுக்கு இதில் இருக்க குப்பி எடுத்தாச்சு. இப்போ குட்டியை பிடிச்சி விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடியே குட்டி இருக்காங்க. நீ தண்ணி டெம்பரேச்சர் ஏன்டா செட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஏன்னா இதுலேயும் ஒரே டெம்பரேச்சர் இருக்கும், இதுலேயும் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும். இப்போ வந்து இன்னொரு குட்டியை பிடிச்சி விட்டுறலாம். இன்னொரு குட்டி எங்கே போச்சுன்னு தெரில. இன்னொரு குட்டியை பிடிச்சாச்சு, அதையும் விட்டுறலாம். அவ்வளோதான், 2 குட்டியும் பிடிச்சி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி போகுது, இந்த இடத்துல ஒரு குட்டி போகுது. அவ்வளோதான். அடுத்தது இந்த டேங்க்கில் இருக்கிற அடியில் இருக்க சின்ன சின்ன அழுக்குங்கெல்லாம், இந்த அடியில் சின்ன சின்ன அழுக்குங்க இருக்கும், அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு அடுத்தது ஒரு வீடியோ போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.